கிட்டத்தட்ட 13 வருஷமா ஆக்டர் சூர்யா கிட்ட இருந்து ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் கூட வரல. சிங்கம் 2 தான் அவரோட லாஸ்ட் கமர்ஷியலா ஹிட் ஆன படமே. அதுக்கு அடுத்து வந்த அஞ்சான், மாஸ், சிங்கம் 3, 24, டிஎஸ்கே, என்ஜிகே, காப்பான், ஈடி, கங்குவா, ரெட்ரோன்னு எல்லா படமும் கமர்ஷியலா ஒரு சக்சஸ் கொடுக்கவே இல்லை. அதுக்குன்னு அந்த படம் எல்லாமே மொக்க படம்னு சொல்ல முடியாது. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல. அது பார்த்தாதுன்னு சூரரை போட்டு ஜெய்பீம்னு இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச படம்லாம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு தியேட்டரிக்கல் கம்பேக்காவது வருமானு வருஷ கணக்கா வெயிட் பண்ண ஃபேன்ஸுக்கெல்லாம் படையிலே போட்டார் ஆர்ஜே பாலாஜி. சரி, இப்ப படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகிடுச்சு. நிறைய பேர் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்னு இந்த வீடியோல பார்ப்போம். லாஸ்ட் வர பாருங்க. இந்த படத்தை பொறுத்தவரை கேஸ்டிங் எல்லாமே பக்காவா தான் இருந்துச்சு. சூர்யா, த்ரிஷா, நட்டி, ஆர்ஜே பாலாஜின்னு எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டாங்க. அதுவும் ஆர்ஜே பாலாஜி எல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு தடவை கூட காமெடியா தெரியவே இல்லை. வில்லன் கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டாரு. அப்புறம் ஸ்டோரி செட்டப் தான். இப்போ ஒரு ஹீரோ கேரக்டர் 100 பேர் அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு விருப்பம் வரும், இன்னுமாடா இப்படி எடுக்கிறீங்கன்னு. ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு பவர் அப் கொடுக்கும்போது லைக் ஹீரோவே ஒரு கருப்பசாமி காட்டினா அந்த கேரக்டர் என்ன பண்ணாலும் நம்மளால ஏத்துக்க முடியும். அது இந்த படத்துல நல்லாவே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து மெயின் பாசிட்டிவ் சொன்னா இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் தான். நம்ம கொடுத்த 200 ரூபாய்க்கு அந்த இன்டர்வல் சீனே போதும். என்ன மாதிரியான வேலைப்பாடுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ கேரக்டரை தோக்க வச்சுக்கிட்டே இருந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அந்த ஒரு இடத்துல பூம் ஆகி ஒரு ஃபைட் சீன் வச்சாங்க பாருங்க. இந்த படத்தோட முக்கியமான ஒரு பில்லரே சாயோட மியூசிக் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அவர் என்னதான் நெப்போக்கிட்டு மியூசிக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் படத்துக்கு படம் நான் சம்பவம் பண்ணிட்டு தான் இருப்பேங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அது இன்டர்வல் கிளைமேக்ஸ் கிட்ட வர பிஜிஎம்லாம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. இவ சாதாரணமான ஆளு இல்ல சாமி, வேற. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இந்த படத்தில் எனக்கு இன்னும் சூர்யாவை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் லாயராக இன்னும் அவரை வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு யாரும் எடுக்காத கேஸை இவர் எடுக்கிறாரு மாதிரி காட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் அந்த கேஸை த்ரிஷா நடத்துகிறாங்க. அந்த இடத்துல சூர்யாவே வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. வெறும் ஃபைட்டுக்காக மட்டுமே அந்த கருப்பு கேரக்டரை ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஒரு ஸ்பூஃப் பண்ண மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு. ஏன்னா இந்த கருப்புங்கிற படத்தோட கதையே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதுக்கு மற்ற படம் ரெஃபரன்ஸ்லாம் வைக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதான் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பீக்கு கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டவுன் ஆகிட்டு கிளைமேக்ஸ்ல திரும்ப பீக் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஓவராலா நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. அப்புறம் லாஜிக் கொஞ்சம் இடிக்குதுன்னு கதையில சொல்லலாம். ஆனா ஃபைட்ல எல்லாம் லாஜிக் இல்லைன்னு யாராச்சும் சொன்னா அவன் வாயிலே அடிங்க. ஸோ நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படமா தான் வந்திருக்கு கருப்பு. பார்க்காதவங்க படத்தை போய் பார்த்துட்டு பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.